நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனிதன் அப்படின்ற தலைப்பின் கீழாக தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்த மனிதன். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்கள், உபதேசங்கள் நமக்கு மைய பொருளாக இருக்கும். சமீபத்தில் ஒரு டாக்டரை பார்த்து பேசும்போது அவர் கேட்டார், உங்க சர்ச்சில் எது மைய பகுதியா இருக்கும், எது மையமா இருக்கும், எது சென்டர், எதை நோக்கி நீங்க ஆராதிக்கிறீங்க, எதை நோக்கி நீங்க இது பண்றீங்க? சிலர் சில சொருப்புகளை வைத்து, சில இது வைத்து அதை மையமா வைத்து ஆராதிக்கலாம். இது மாதிரி உங்க சபையில எது மையம் அப்படின்னு. ஆனா உண்மையில நல்ல கேள்வி, நமக்கு அதிகமாக தோணாத ஒரு கேள்வி. நம்ம எதை மையமா வைத்து நம்ம கிறிஸ்தவ இது இருக்கு, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கு, எதன் மையமாக இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கு. கர்த்தர் வார்த்தையின் உபதேசத்தின் அடிப்படையில் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இதை மையமாக வைத்து இதை நோக்கி தான் நம்ம ஆராதிக்கிறோம். இது நம்மளுடைய ஆராதனையிலேயே இது நம்ம பிரதானமாக கொண்டு வரோம். தேவனுடைய வார்த்தையை தான் பிரதானமாக கொண்டு வரோம். கண்டமணிக்கு நம்முடைய உணர்வுகளை ஏன் கைவிட்டு அது பண்ணி இதை பண்ணி அப்படிப்பட்ட பாடல்களை நம்ம பாடுறது கிடையாது. சரியான உபதேசத்தின் ரீதியாக ஆதி அப்போஸ்தலர்கள் கற்றுத்தந்த உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் நம்ம கற்றுத்தருகிற உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறதோ, எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிக்கை செய்கிற ஒரு விசுவாசம் நிறைந்த பாடல்களை நம்ம பாடுறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையும் அதே மாதிரி தான் நம்ம அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்யறோம். இங்கே எல்லாத்துக்கும் மையப்பகுதி, எல்லாவற்றுக்கும் சென்டர், எல்லாரும் நோக்கி பார்க்க வைக்கிறது கர்த்தரை தான். எல்லாரையும் நோக்கி ஜெபிக்க வைக்கிறது கர்த்தர் இடத்துல தான். எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் கர்த்தர் தான் அறிவிக்கிற இடம் தான் சபை. அப்ப தேவனுடைய வார்த்தையினால் ஒரு மனிதன் நிறையும் பொழுது அவன் எல்லா விதத்திலையும் அவன் வெற்றி உள்ளவனாய் வாழலாம். உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள்ல, உலகத்தில் ஏற்படுகிற சோதனைகள்ல, உலகத்தின் மூலமாய் பிசாசின் மூலமாய் ஏற்படுகிற பாடுகள் மத்தியில அவைகளை ஜெயிப்பதற்கு, அவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு வேதத்தின் சத்தியங்கள் தான் நமக்கு தென்பூட்டுகிறது. எப்படி நம்ம சோர்வா இருக்கும்போது நல்லா குளுக்கோஸ் குடிச்ச மாதிரி, ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு தெம்பா இருக்கிற மாதிரி, நம்முடைய ஆவிக்குரிய சோர்வுக்கு மிக சிறந்த உணர்வு கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வேதம் தான். அதான் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது நம்முடைய உள்ளான மனிதன், ஆவி மனிதனை கடன் தந்து அவனை தெம்பா இருந்துச்சு ஓட செய்கிறதா இருக்கு. ஒரு மனுஷன் சோர்ந்துட்டானா அவனுக்கு என்ன இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும், எவ்வளோ பெரிய உதவிகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சத்துவங்கள் இருந்தா கூட அவன் உள்ளான மனிதன்ல அவன் சோர்ந்துட்டான் அப்படின்னா அவனை எதிர்த்து நடக்க வைக்கவே முடியாது. ஆனா ஒரு மனுஷன் உள்ளான விதத்துல அவன் தெம்பா இருந்துட்டான், அவன் பலமா இருந்துட்டான் அப்படின்னா அவன் எந்த சோர்வுமே அவனை ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் சொல்றாரு, எது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? வியாதி இல்லாம இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். சோர்வோ, பட்டினியோ, இல்ல குறைவோ, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அதை சொல்றாரு. அது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சொல்லி எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கு, எல்லா போராட்டங்களும் எனக்கு இருக்கு. ஆனா இவைகளெல்லாம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காது. இவைகளெல்லாம் என்னை கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்காது, ஒரு கேப்பை உண்டாக்காது. எந்த நேரம் கிறிஸ்துவை சார்ந்திருப்பேன், ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பேன், அவரையே நான் நம்பி வாழ்வேன், அவர் தான் எனக்கு மையமா இருக்கிறார் அப்படின்றத அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லா சோதனைகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா காரியங்களையும் நம்ம மேற்கொள்வதற்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மிகப்பெரிய தப்பு தருகிறது. கர்த்தருடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு பலனை தருகிறது. சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரே மாதிரியான வார்த்தைகள் மாதிரி தெரிஞ்சா கூட இதுக்கெல்லாம் ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கு. மகிழ்ச்சின்றது மாறக்கூடியது. மகிழ்ச்சி ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறேன், அந்த விஷயம் கிடைச்சா சந்தோஷம், மகிழ்ச்சி ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா
அது இல்லாம போயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுது, நான் எதிர்பார்த்தது நடக்கலன்னா ஒரு பெரிய துக்கம் உண்டாகும். இது மாறக்கூடியதா இருக்கு. ஆனா சமாதானத்தினால் உண்டாகும் சந்தோஷம், கர்த்தருடைய சமாதானத்தினால் உண்டாகும் சந்தோஷம்ன்றது அது வேற மாதிரியான ஒரு சந்தோஷம். என்னன்னா இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் வருகிறது கிடையாது அந்த சந்தோஷம். என்ன சூழ்நிலையை கர்த்தர் என்னை வைக்க போறாரு அப்படின்றத நினைச்சே வர சந்தோஷம். எனக்கான நல்வாழ்வு என்ன, நான் இப்படி இருப்பேன், நான் கர்த்தரை நம்பி திடனா இருப்பேன், நான் வீடு மாசியும் எனக்கு இருக்கும், நான் வந்து என் பிள்ளைகள் கர்த்தரால் அப்போதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாரு அப்படின்னு 3 சங்கீதத்துல அவர் இருக்க கர்த்தரை நம்பி திடனா இருக்கணும்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ்வேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருப்பாங்க, எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு மன நிறைவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மன நிறைவுன்றது நம்ம வச்சிருக்கிற பொருட்கள்னால வரது கிடையாது. என்ன 1000 கோடி வச்சிருக்கவங்க கூட அடுத்த ஒரு 1000 கோடி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துட்டு தான் இருக்கும். அதற்குரிய பிரச்சனைகள், அந்த அளவுக்குரிய பிரச்சனைகள், அதை எப்படி காப்பாற்றணும், அதை எப்படி யாரும் திருடிட்டு போகாம, எப்படி யார் இதை கொள்ளடிச்சுட்டு போகாம எப்படி காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். ஆனா மகிழ்ச்சி, அந்த ஒரு நிம்மதி, அந்த நிறைவுன்றது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நமக்கு வருகிறதா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய போராட்டத்தின் நேரத்துல, சோதனை நேரத்துல அவர் முழுக்க பயன்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தை தான். பிசாசினால் உண்டான சோதனைகளும் சரி, சிலுவையில ஏற்பட்ட சோதனைகளும் சரி, நம்ம பிசாசினால் ஏற்பட்ட சோதனையில கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம அதிகமா நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சிலுவையில தொங்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையில பாடல் மத்தியில அவர் கர்த்தருடைய வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருக்கிறது, அவர் சுயமாய் அவரு சொல்ல வேண்டிய வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா பிதா தன்னுடைய பரம சேனையோடு கூட அனுப்பிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார். அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை அவர் சொல்றது கிடையாது, அவரை கைவிட்டதுனால கிடையாது. நம்முடைய கைவிடுதலை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, அதான் வருஷம் சொல்றது, நீயாகவே அவர் நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். தழும்புகளால் நாம குணமாகிறோம். அவருடைய தழும்புகள் தான் நம்மளை குணப்படுத்துகிறது, நம்மளை பலப்படுத்துகிறது, நமக்கு சத்துவத்தை தருகிறது, நம்ம முன்னேறி செல்ல நம்மை வைக்கிறது. அப்ப நமக்காக ஏற்றுக்கொண்டு நமக்கான அந்த வார்த்தைகளை கூட பரிசுத்த வேதாகமம் 22ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் எடுத்து சிலுவையில பேசுறாரு. அந்த சோதனை நேரத்திலும் சரி, தன்னுடைய பாடுதல் நேரத்திலும் சரி, உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்ததுனால, அவர் தான் கர்த்தருடைய வார்த்தையே, தேவனுடைய வார்த்தையை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள அவரை வாசம் செய்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு அவரே கற்றுக். அப்ப தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிறையணும் அப்படின்னும் பொழுது சில உபதேசங்களை நாம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய சில உபதேசங்களை, சில விஷயங்களை, அடிப்படையான காரியங்களை நம்முடைய மனதில் வச்சிருக்கணும். வேதம் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, ஆவிக்குரிய உடல் பிரகாரமான வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது, என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுதுன்றது நம்ம எடுத்து போதிக்கிறது கிடையாது, சுயமா எதுவும் பேசுறது கிடையாது. அங்க இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, இது அப்படிதான் நடக்கும், அது இப்படிதான் இது செய்யும் இப்படின்ற போதனை வேதத்தின் போதனை கிடையாது. வேதம் நம்மளை குறித்து என்ன போதிக்குதுன்றதை பார்க்கறதுக்கு தான் நம்ம கூடி விடுகிறோம். அப்ப வேதம் நம்மளை குறித்து என்ன போதிக்குது, நாம புது சிருஷ்டி, நம்மளை கர்த்தர் புது சிருஷ்டியாக இருக்கிறார், நம்மளை புது சிருஷ்டியாக பார்க்கிறார் அப்படின்றத நான் போதிச்சேன். அந்த மாதிரியான சக்திகளை நம்ம மனதில் வச்சிருக்கோம். ரெண்டாவது, தேவன் தான் என்ன ஜெனிப்பித்து இருக்கிறார், தேவன் தான் என்னை உண்டாக்கி இருக்கிறார், எனக்குள்ள அவர் வாசம் செய்கிறார், எனக்குள்ள அவர் இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன் என்ற சத்தியத்தை நம்ம பார்க்கணும். மூன்றாவது, நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம், நாம் நீதிமான்கள் அப்படின்ற உபதேசத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இது ரொம்ப அடிப்படையான ஒரு உபதேசம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாய் நாம் கவனிக்க வேண்டிய, நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய, நாம அதிகமாய் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய சத்தியம் எதுனான்னு கேட்டா இந்த நாம் நீதிமான்கள் அப்படின்ற சத்தியம். ஏன்னா இதை போதிக்கிறதுக்கு சில நேரத்துல சபைகள் தயங்குகிறது. ஏன் தயங்குது அப்படின்னா, அப்ப நீங்க நீதிமான்கள் ஆயிட்டீங்க, நீங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழலாமா, எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்துட்டா கர்த்தர் உங்களை பரிசுத்தவான தான் பார்க்கிறாரு
நீதிமானதான் பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வந்துருது. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரசித்தியா இருக்கிறார். இந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அவர் சொல்றாரு, அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், கிருபையை குறித்து நாம் அதிகமாய் பிரசங்கிக்கும் பொழுது மக்கள் மத்தியில என்ன ஏற்படுமா, அப்ப பாவம் செய்யலாமா, பாவத்துல இருக்கலாமா, பாவத்துல இருந்தாலும் நம்ம கிருபை இருக்குதா? பவுல் சொல்றாரு இதே 5ஆம் அதிகாரத்துல, ரோமத்துல நிருபம் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிச்சு, ஆதலால் பாவம் மரணம் ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த மாதிரியான வசனங்களை வச்சுக்கிட்டு அப்ப நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையான வாழ்ந்துக்கோ, கர்த்தர் உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, நீ செஞ்ச பாவத்துக்கும் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, செய்ய போற பாவத்துக்கும் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. இது மாறாத உண்மை. இது உண்மைதான். இது வேதத்தின் அடிப்படையான உண்மை தான். இது செய்ய போற எல்லாவற்றுக்கும் மேலாதான் கர்த்தர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கையான வாழ்ந்துக்கோ, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, கர்த்தர் உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் உன்னை உன் மேல கிருபையா இருக்கிறாரு. இதுதான் கிருபையா? அது வேணா கிடையாது. அதுதான் பவுல் அர்த்தத்தை சொல்றாரு, கன்ஃபர்மேஷன் சொல்றாரு. ஆகையால் 6ஆம் அதிகாரம், அதாவது பைபிளை நம்முடைய வசதிக்கு ஏற்ப பிரிச்சு வச்சிருக்காங்க சாப்டரா. எழுதும் போது இது மாதிரி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்னா எழுதல, ஒன்னாதான் எழுதுறாரு. அப்ப சொல்றாரு, ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெருகி இருக்கும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? சொல்லலாமா? கிருபை பெருகி இருக்கு. ஒரே மனுஷனால் பாவம் ஆண்டு கொண்டது போல ஒரே மனுஷனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் நீதிக்குள்ளாக இருக்கும்படி அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நீ எப்படி வேணா வாழ்ந்துன்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்ல முடியாது, அப்படி கூடாது. இதான் மாட்டல சொல்றாரு, மனுஷங்களுக்கு இயல்பாக இந்த சத்தியத்தை போதிக்கும் போது பாவம் செய்யலாமா அப்படின்ற கேள்வி மனுஷங்களுக்கு இயல்பாகவே ஏற்படுதான். அப்படி ஏற்படலைன்னா நம்ம கிருபையை பத்தி தெளிவா நம்ம பேசல அப்படின்ற பிரசங்காரர்களுக்கு அவர் உபதேசம், அவர் ஒரு அறிவுரை கொடுக்கும்போது சொல்றாரு, நீங்க கிருபையை எந்த அளவுக்கு போதிக்கிறோம், கிருபையை எந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பணுமா? எப்படிப்பட்ட கேள்வி எழுப்பணும்? பாவம் செஞ்சிடலாமா, நம்ம பாவத்துல நிலையில இருக்கலாமா, அப்ப அந்த அளவுக்கு அந்த கிருபை இருக்கு அப்படின்ற கேள்வி மனசுல எழுப்பணுமா? ஏன்னா கிருபை அவ்வளவு பெருசு, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமானது, அவ்வளோ ஒரு காரியம். ஆனா அதை கூட சேர்த்து பதிலும் சொல்லணும். என்ன, இந்த 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற முதல் 2 வசனங்களை நம்ம காமிக்கணும் அப்படின்ட்டு பிரசங்கியாளர்களுக்கு அவரு போதிக்கிறார். அப்ப நாம் நீதிமான்கள் என்ற சத்தியம் திருச்சபை கவனிக்க தவறிய அதிகமாய் சொல்ல பயப்படுகிற சத்தியம். ஏன்னா கேட்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பாங்க, சில நேரத்தில் என்ன ஆயிரும், எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கும், அதான் நம்ம நீதிமன்றம் மாற்றப்பட்டுமே, எப்படிப்பட்ட இது வேணா இருந்துக்கணும், அப்ப நம்ம நீதிமான்களாக இருக்கிறோமே, நம்ம பரிசுத்தவான்கள் தான் வேதம் அழைக்குது, அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்துக்கலாமா அப்படின்ற ஒரு இயல்பு மனிதனுடைய மனதில் ஏற்படும். அப்ப வேதம் இதை குறித்து என்ன சொல்லுவது அப்படின்றதை நம்ம தெளிவாய் கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை, திருச்சபையாக நம்முடைய கடமையாக இருக்கு. இந்த பாவ உணர்வு செயல்படும் விதம் அப்படின்றத ஆரம்பிச்சேன். கடந்த 2 வாரங்களாக நமக்கு சண்டே அதனால கடந்த 2 வாரங்களாக நம்ம இந்த போதனைகள் வேற ஒரு போதனைகளை நம்ம இருக்கும், வேற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கணும். இப்ப திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணோம். இதுல 6 விஷயங்கள் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 6 விஷயங்கள் இதுல இருக்கு. ஒண்ணு, பாவ உணர்வுனா என்ன, சின் கான்சியஸ் பத்தி நான் பேசுறேன். பாவ உணர்வு, மனுஷனுக்கு இந்த பாவ உணர்வு தான் பெரிய போராட்டமான ஒரு காரியத்தை கொடுக்குது. இந்த பாவ உணர்வு தான் அவனை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்த விடாமல் செய்யுது. முதலாவது மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை மறைத்துக் கொள்வதற்கு காரணம் இருந்ததே இந்த பாவ உணர்வு தான். 2வது, இந்த பாவ உணர்வு என்னென்னலாம் செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 3வது, பாவ உணர்வு திருச்சபைக்குள்ள எப்படி வளர்ந்துச்சு. திருச்சபையில் இருக்கவங்களுக்கு நான் பாவி அப்படின்னு சொன்னா நல்லா பண்ணி சொல்லுவாங்க, இதுதான் உண்மையான நீங்கதான் பாவிங்க அப்படின்ற போதனை சொன்னா இது நல்லா போதனை. இல்ல கர்த்தர் உங்களை நீதிமானம் பார்க்கிறாரு, கர்த்தர் உங்களை பரிசுத்தவானா பார்க்கிறாரு, வேதம் உங்களை பரிசுத்தவானா அழைக்குது இப்படின்ற போதனை போதிச்சா இல்லைன்னா வித்தியாசமா பேசுறாரு, இது சரியான இருந்த மாதிரி தெரியலையே. ஏன் இப்படிப்பட்ட என்ன வருதுன்னா, அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள நீங்க நீதிமான்கள் சொன்னா இல்ல நம்மள பாவி எவ்வளவு பெரியது, நம்மளை பத்தி தெரியாம நீதிமான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மனநிலை திருச்சபைக்குள்ள வந்துருது. ஆனா வேதம்
நம்மளை பார்க்கல, தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்மளை டைரக்டா நம்மளுடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் அவர் நம்மளை கிட்ட சேர்த்துட்டாருன்னா அவருடைய பரிசுத்தம் நம்மளை சுட்டரித்து இருக்கும். நாம தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம என்னதான் நீதியின் பிழைகளை செய்தாலும் நம்முடைய சுய நீதின்றது அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போன்றது. அதுக்கு அதை வச்சுட்டு நாம தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. நம்மை காணும்போது கர்த்தர் கிறிஸ்துவை காண்கிறார். நாம மூடி இருக்கிற, நாம முடித்து இருக்கிற, நாம வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவை தேவன் காணும் பொழுது மட்டும்தான் நம்முடைய பாவங்களை கழுவப்படுது, நம்முடைய பாவங்கள் அற்று தேவன் பரிசுத்த தேவன் முன்பாக நாம நிலைநிற்கிறோம். இதுல நாலாவது, திருச்சபையில் பாவ உணர்வு பெருகியதற்கு காரணமாக பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை சரியா புரிந்து கொள்ளாதனால திருச்சபையில பாவ உணர்வு பெருகி இருக்கு. அந்த சின் கான்சியஸ் வந்து திருச்சபையில பெருகி இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கான காரியங்கள் இல்லை, அவங்களுக்கு பாவத்தை மூடுவதற்கான காரியங்கள் தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்க இடத்துல பாவம் இருக்கின்றத வெளிப்படுத்துறது தான் பழைய ஏற்பாடு. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி பாவம்ன்றது அவங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி தான் நியாயப்பிரமாணம் இருக்கு. அவன் வாசிக்கும் போது நான் போய் சொல்லிட்டேன், இந்த நேரத்தில் போய் பேசினேன், இல்லை நான் வந்து இது பண்ணிட்டேன், இல்லை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ள அதை வாசிக்கும் பொழுதே அவன் செய்த பாவம் வந்து அவனுக்கு முன்பாக காமிக்குது. அது வந்து ரெமெடி கிடையாது, அது தீர்வு கிடையாது, அது வந்து மருந்து கிடையாது. அது வந்து காமிக்கிற ஒரு பொருள், காமிக்கிற ஒரு ரிப்போர்ட் மாதிரி. ஆனா புதிய உடன்படிக்கை தான் நமக்கு பாவத்தை மேற்கொள்ளும் பலனை தருகிறது. பாவத்தை வாழக்கூடாதபடிக்கான சத்துவத்தை பலனை நமக்கு தருகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தை சரியா புரிஞ்சு கொள்ளாதனால இந்த பாவம் திருச்சபையில பெருகி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப ஐந்தாவது காரியம், 6வது காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதாவது நீதி உணர்வு இல்லாம இந்த பாவ உணர்வு பெறுகிறதுக்கு ஐக்கியத்திற்கும் உறவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளாததான் காரணம். என்ன காரணம்? நீதி உணர்வு இல்லாம ஏன் நம்ம பாவ உணர்வுல இருக்கணும் அப்படின்றதான் இதுல நம்ம கவனிக்கிறோம். ஏன் நமக்குள்ளாக திருச்சபைக்குள்ளாக இருக்கும் ஒரு கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் தன்னை பாவின்ற உணர்றான்னா அவன் ஓகே. ஆனா திருச்சபையில இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கும் அந்த பாவ உணர்வு கர்த்தரை சேர விடாம சில பேர் பாத்தீங்கன்னா பேசுவாங்க. அப்ப வாங்க விடுவாங்கன்னா ஐயோ நான் வரலங்க அப்படின்றோம், நான் வரல ஐயா பேசுங்க அப்படின்றோம். ஏன்னா அவங்களை பத்தி நம்மதும் நினைக்கப்படுது, கர்த்தர் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர் தான், கர்த்தர் எல்லாருக்குமான கர்த்தர் தான். வாங்க சிலர் ஏதாவது பேசுவாங்க, யாராவது அவங்க குறையில ஏதாவது சொல்லும் பொழுது நீங்க வெளியே சேர்ல போட்டுருப்பீங்க, உட்காந்து பேசுங்க, வாங்க உட்காந்து பேசுங்கட்டா ஐயோ வேணாம் போய் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கர்த்தரை அறியாத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு கர்த்தரத்துல சேர விடாம ஒரு பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த இடம் நம்ம உள்ள போகக்கூடாதுன்ற ஒரு உணர்வு இருக்கு. ஆனா கிறிஸ்தவங்களுக்கே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், கோயிலுக்கே போக முடியாது, இன்னைக்கு நான் இது செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், என்னால கர்த்தருடைய பிரச்சனை இல்லை, உள்ள போக முடியாதுன்ற உணர்வு இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கு. அதை நம்ம எல்லா இடங்களிலும் அநேக திருச்சபைக்குள்ள இது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப இது ஏன் வந்துச்சு, இது எப்படி இந்த ஒரு உணர்வு வந்துச்சு, இது எப்படிலாம் சரி செய்யணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்ப தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் வேற, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு வேற. இதை ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த பாவம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்துக்கு எடுத்து போடும். ஆனா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை ஒருத்தரும் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இப்படி சொன்னதுனால நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்துடலாம், எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு தான் இருக்குது, அந்த உறவு தான் இருக்கு, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்துக்கலாமே அப்படின்ற எண்ணத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் நாம வைத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ்ன்ற ஒரு நூதனமான உபதேசங்கள் திருச்சபை கெடுத்து கொண்டிருக்கு. எப்படி ஒரு பக்கம் நாம நீதிமான்கள் பரிசுத்தவான்கள்ன்ற சத்தியத்தையே அறிவிக்காம ஒரு எக்ஸ்ட்ரீம்ல கிறிஸ்தவம் இருக்குதோ, இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை அப்படியே கோரா வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்துக்கோ, கர்த்தர் உலகாய் ரத்த செஞ்சிருக்கிறாரு, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்துக்கோ, இதுதான் இது ஹைப்பர் கிரேஸ் அப்படின்ட்டு இது ஒரு வகையான ஒரு போதனை போயிருக்கு. ஒரு சமநிலை நமக்கு வேணும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு
மாமரத்துல இருக்கிற கிளையை வெட்டி கீழே போட்டோம். கீழே கிடக்கிற அந்த கிளை வேப்ப மரத்து கிளையா? மாறாது. இல்ல ஒரு கொய்யா மரத்துடைய கிளையா? மாறாது. அது கீழே தரிச்சு கிடந்தா கூட அது மாமரத்தினுடைய கிளை தான். அது பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? மாமரத்துடைய கிளை தான் சொல்லுவாங்க. யாருமே அதை வேப்ப மரமோ இல்லை வேற ஒரு மரமா மாறிடுறாரு. ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளையை தரிச்சு போடுறாங்க. அதே மாதிரி தான் நாம நம்முடைய பாவ வாழ்க்கை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பிடித்தா கூட அவருக்கும் நமக்குமான அந்த உறவுன்றது மாறாது. நாம அவருடைய பிள்ளைகள் தான். அப்படியே நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா இந்த முறிந்த கிளை எப்படி ஜீவனற்றதா போகுதோ, எப்படி கனியற்றதா போகுதோ, அதே மாதிரி கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சு, ஒரு ஜீவனற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சு. உறவு இருக்கு, ஆனா ஐக்கியம் இல்லை. அதான் நம்ம அதான் பார்க்க போறோம். யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, நான் செடி, நீங்களாம் கொடிகள். அன்னைக்கு அவர் சூப்பரான உதாரணம் சொல்றாரு. ஏன்னா எங்க பார்த்தாலும் திராட்சை செடி தான் இருக்கு, திராட்சை கொடிகள் தான் அவங்க ஊர்ல இருக்கு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவங்க ஊர்ல இருக்கிற அந்த உதாரணத்தை சொல்றாரு. நான் செடியா இருக்கிறேன், நீங்க கொடியா இருக்கீங்க. எண்ணெயில நினைச்சிருக்க, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. எண்ணெயில நினைச்சிடாவிட்டா நீங்க சுட்டரிக்கப்படுவீங்க. அது வேஸ்ட் நீங்க. ஆனா அது முறிஞ்சிருந்தா கூட அது திராட்சை கொடி தான். ஆனா இணைப்பு இல்லை, உயிர் இல்லை, அந்த செடியோடு கூட இணைஞ்சு இல்லை அப்படின்றத விளக்கி சொல்றாரு. நமக்கு புரியுற மாதிரி நம்ம திராட்சை செடிகளை டெய்லி பார்க்கறாரு கிடையாது. நமக்கு தெரிஞ்சது மரம் தான், கொய்யா மரம், மாமரம். அதெல்லாம் மாமரத்தை சொல்றேன். ஒரு மரத்துல எப்படி இணைஞ்சு இருக்குதோ, ஒரு கிளை இணைஞ்சு இருக்கும்பொழுது அதுக்கான உயிரோட்டம் வரும், அதுக்கான ஆதாரம் இருக்கும், அதுக்கான சத்து வரும், அது உயிருள்ளதா இருக்கும், எல்லாத்துக்கும் மேல கனி கொடுக்கும் இந்த கிளை. அதே போல நம்ம கனிவுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கர்த்தரோடு கூட இணைஞ்சு இருக்கணும். அதற்காக தான் பாவம் செய்யக்கூடாது. கிருபைன்றது நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, உனக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கு அப்படின்றது போதிக்கிறது கிருபை கிடையாது. கிருபைன்றது நீ இப்படிதான் வாழணும். ஏன்னா கர்த்தர் உன்னை உன் தகுதியை பார்த்து உன்னைய அழைக்கல, உன்னை நீதிமானா உன்னை கூப்பிட்டுருக்கிறாரு, உன்னைய பரிசுத்தவான் அழைக்கிறாரு. அப்போ உன் தகுதியை பார்த்து சொல்லல, உன்னுடைய திறமையை பார்த்து சொல்லல, உன்னுடைய எபிலிட்டியை பார்த்து சொல்லல, உன்னுடைய நடத்தையை பார்த்து சொல்லல, உன்னுடைய நம்முடைய கிருபையினால் இதை சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ சரியா நடந்துக்கோ அப்படின்றது போதிக்கிறது தான் கிறிஸ்தவம். அப்ப நீதின்றது நம்ம சம்பாதித்தது இல்லை, அது நம்ம பெற்றுக்கொண்டது. ஆனா பாவம்ன்றது இயல்பாகவே மனிதத்துல வெளிப்படுது. பொறாமை, ஒரு புறம்பொருதல், கோல் சொல்றது, கோபப்படுறது, இது மாதிரி இயல்பாகவே பாவம்ன்றது மனிதனுடைய மனிதனுடைய இயல்புலயே இருக்கு, டிஎன்ஏலே இருக்கு. ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறதுன்றத நம்ம ஒரு குழந்தைகிட்டே பார்க்கலாம். ஒரு குழந்தையே என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்கா செய்யும். அதுவே நம்மள ஏமாத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்யும். யாரும் அதுக்கு இன்பில்ட்டா போயிட்டு நல்லதுதான் கத்து தரணும், இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, நல்ல விஷயத்தையும் தான் கத்து தரணுமே தவிர கெட்ட விஷயத்த அதுவே ஆட்டோமேட்டிக்கா செய்யும். நல்லது செய்விக்கிறது தான் நம்ம போராட வேண்டியதா இருக்கு, நல்லது செய்ய வைக்கிறது தான் நம்ம போராட வேண்டியதா இருக்கு. அப்ப கிறிஸ்துவ ஜீவனுமே அதே மாதிரிதான். இயல்பாகவே வெளிப்படுகிற அந்த பாவத்தின் உணர்வுகளை, பாவத்தின் செயல்களை மட்டுப்படுத்தி நமக்குள்ளாக இருக்கிற அந்த தேவனின் சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற போதிக்கிறது தான் கிறிஸ்தவ போதனை. 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமின்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இச்சையினால இந்த உலகத்திலிருந்து கேடான ஒரு சிந்தை இயல்பாகவே நம்ம இடத்துல பெருகுது. இயல்பாகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. இதுல இருந்து நம்மளை விலக்கி தன்னுடைய திவ்ய சுபாவத்தை கர்த்தர் நமக்குள்ளாக வைக்கிறார். இப்ப நான் என்னுடைய இயல்பான மனிதனுடைய குணாதிசயத்தை நான் வெளிப்படுத்துறதை விட கர்த்தர் என்னை எப்படி அழைச்சிருக்கிறாரோ, கர்த்தர் என்ன ஒரு குணத்தை நமக்குள்ளாக
குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்துறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தர் நமக்கான குணத்தை வெளிப்படுத்துறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தர் நமக்கான உள்ள என்ன வச்சிருக்கிறாரோ, நமக்கு என்ன போதிக்கிறாரோ, அவருடைய வார்த்தையினால நமக்கு என்ன காரியங்கள் கற்றுத்தராரோ அதை வெளிப்படுத்துறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பாவம், நாம் செய்கிற தவறுகள் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை கெடுத்து போடுவதை தவிர உறவை கெடுத்து போடாது. உறவு தான் கெடாதே, அப்படி எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா உறவுன்றதை விட ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். உறவுன்றது பேரளவுல இருக்கதான் செய்யுது, ஆனா ஐக்கியம் தான் அதுக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துது, அதுக்கான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதே அந்த ஐக்கியம் தான். இளையகுமாரன் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து தன் ஆஸ்திகளை பிரிச்சுக்கிட்டு அவன் போயிட்டான். எத்தனை காலம் அவன் பிரிஞ்சிருந்தான்ட்டு வேதம் நமக்கு சொல்லல. அவன் பிரிஞ்சிருந்த காலம் வரைக்கும் அந்த தகப்பனுக்கும் அந்த மகனுக்குமான உறவு இருந்துச்சு. பாவம் செய்த போது அந்த உறவு இருந்துச்சு. பாவத்தின் விளைவுகளை அனுபவிக்கும் போது அந்த உறவு இருந்துச்சு. பாவத்தின் விளைவு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அதை நம்ம வாசிக்க நேரம் இல்லை. அதனால சொல்றேன், எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். அந்த ஊர்மை எல்லாரும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். நம்முடைய ஆஸ்திகளை எடுத்துட்டு போயிட்டு தன் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறான். தன் பாவ வாழ்க்கையின் போது கூட அந்த தகப்பனுக்கும் அந்த மகனுக்கும் உள்ள உறவு கெட்டே போல, அதே உறவு தான். அப்புறம் பாவத்தின் விளைவுகளை அனுபவிக்கிறான். என்ன விளைவு? தன் ஆசைகள்லாம் தீர்த்த போது ஒருத்தங்க போயிட்டு ஒரு சாதாரண வேற ஒருத்தங்க போயிட்டு பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பண்ணிக்கு போற தவிடனால தன்னுடைய பசியை போக்கிக்கிறதுக்கு அவன் யோசனையா இருக்கிறான். அப்ப கூட இந்த உறவு இல்லை, உறவு முடிச்சு போயிடல, உறவு இல்லாம போயிடல, உறவு தான். ஆனா ஐக்கியம் கெட்டு போனதுனால அந்த ஐக்கியம் இருந்துச்சு. அந்த பாவ வாழ்க்கையை பிடித்த அந்த ஐக்கியம் மட்டும் அந்த தகப்பனுக்கும் அந்த மகனுக்கும் இருந்துருச்சுன்னா அவங்க போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த ஐக்கியத்தை கெடுத்தது எது? இங்கே அவன் பாவத்தின் விளைவுனால அந்த ஐக்கியம் இல்லாததுனால மிகுந்த கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு சாதாரண பன்னிகள் சாப்பிடுற தவிடுனால தன்னுடைய பசியை போக்குற அளவுக்கு அவன் கஷ்டப்படுறான். இங்க தன் தகப்பன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கிறாரு. இப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கும் இந்த சாபத்துக்கும் இடையில தடுப்பா இருந்தது, பிரிவினையா இருந்தது எதுன்னு கேட்டா பாவம். இந்த பாவத்தின் செயல் தான் ஒரு அருவா எடுத்து செடியை வெட்டுற மாதிரி, கிளையை வெட்டுற மாதிரி ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு. இந்த ஐக்கியம் கெட்டு போகும்போது இவனுடைய நல்வாழ்வு கெட்டு போகுது. ஆனா உறவு கெடல. இந்த உறவுன்றது மாறாதது. திரும்பியும் சேர முடியும், ஐக்கியப்பட முடியும். திரும்பியும் அவர் இடத்துல, தன் பிதாவின் இடத்துல, தன் தகப்பன் இடத்துல போயிட்டு சேர முடியும். இந்த உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஒரு உறுதியை கொடுக்கிறாரு. யாரு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால கர்த்தரை அணுக முடியுமா, என்னால கடவுளை தேட முடியுமா, கடவுளை ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டா நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஏற்றுப்பார். யார் அப்படி ஆசைப்படுறாங்களோ, யார் கர்த்தரை வரணும்னு நினைக்கிறாங்களோ, மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், அதை நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன், இனிமே இதெல்லாம் நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். சமாரிய ஸ்திரீகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறிச்சு, மரியாதையோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறிச்சு, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோசமான சில வாழ்க்கை முறைகள் அதிலிருந்து விடுபட்டு அவங்க கர்த்தரிடத்துல ஐக்கியப்படும் பொழுது அவங்களோட வாழ்க்கை முறையே என்ன பண்ணுது, மாறுது. அவங்களுடைய வே ஆஃப் லைஃபே மாறுது, கனிவுள்ள ஜீவியே மாறுது. அப்ப இதுல என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? எத்தனை 1000 கோடியை நான் கொடுக்கணும், இல்லை என்ன காணிக்கை நான் கொடுத்தா எனக்கு இந்த ரட்சிப்பு வந்துடும், எனக்கு நான் என்னத்தை செஞ்சா இது கிடைச்சிடும், இது நீ செய், இந்த பரிகாரத்தை செய், அப்பதான் அது ஒன்று நடக்கும், நீ அங்க வா, அங்க இதை செய், இதை பண்ணு அப்படின்றது மதங்கள் போதிக்குது. ஆனா கிறிஸ்தவம் அதெல்லாம் போதிக்கல. நீங்க அப்படி என்னத்தை கொடுத்தாலும் கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்க வேண்டாம். ஒன்னே ஒன்று செய்யணும், தன் இருதயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்ப இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாவினால அறிக்கை செய்யணும். அதுதான் வெளிப்படையாக
வெளிப்படையா அறிவிக்கிறது, வெளிப்படையா அதை தெரிவிக்கிறது. என்னுடைய விசுவாசம் இதுதான், நான் கர்த்தரை தான் விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பெரிய அதிசயத்தை அற்புதங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதான் ரோமத்திலிருந்து 20ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பார்த்தது, பாவம் பெருகிற இடத்துல தேவனுடைய கிருபை பெருகுது. ஆனா கிருபை பெருகிருக்கும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. 2ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துல மரிச்சாச்சு, நீங்க அதுல எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தானே ரட்சிப்பு. ரட்சிப்பே தானே, ரட்சிப்பு நிறைவேறணும், ரட்சிப்பு ஃபுல்ஃபில் ஆகணும். அதுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம சில சிரமங்கள் எடுக்க வேண்டியதா இருக்கு, சில விஷயங்களை கவனிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. இயல்பா நமக்கு சில விஷயங்கள் இயல்பா வந்துருக்கு, சில விஷயங்கள் நமக்கு இயல்பாவே வெளியே வருது. அதை கட்டுப்படுத்தி நமக்கான ரட்சிப்பை அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு, அதை அமல்படுத்துவதற்கு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது. அப்ப பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்லணும்னாங்க, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தோ நமக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லலாமா? கூடாது. ஏன்னா பாவத்துக்கு மரிச்சவன், நீதிக்கு பிழைச்சிருக்கிறவன் எப்படி பாவத்தை மறுபடியும் செய்ய முடியும்? துணிகரமா போய் செய்ய முடியும்? நம்முடைய ஏதோ நம்ம சில நேரத்துல நம்ம மீறி சில விஷயங்களை பேசிக்கிறோம், சில விஷயங்களை செஞ்சிடறோம், இது பண்ணிடுறோம். உடனே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்ம உள்ளத்துல பேசுறாரு. ஏன்னா நம்ம சூடுண்ட மனசாட்சிட்டு நான் படிச்ச இடத்துல மாஸ்டர் சொல்லுது, சூடுண்ட மனசாட்சினா என்னன்னா, காஃபியை முத சூடா குடிச்சிட்டோம்னா நாக்கெல்லாம் கொத்து போயிடும், ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இதா இருக்க மாட்டு போயிடும். இதே நீங்க டெய்லி செஞ்சுட்டே சூடா காஃபி குடிச்சிட்டே இருந்தீங்கனாலே வாயெல்லாம் பார்த்து போயிடும். அதுக்கப்புறம் ஒதுக்கி நீங்க காஃபி குடிச்சா கூட அந்த உணர்வு இருக்காது. பாவ உணர்வுன்றது இந்த மாதிரி சூடுண்ட மனசாட்சிட்டு வேதம் நமக்கு ஒதுக்கி. சூடுண்ட மனசாட்சினா என்ன? பாவம் செய்யறான், பாவம் செய்யும்போது உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு? நீ பாவம் செய்யறப்பா, பண்ணக்கூடாது, தப்புன்றாரு. ஐயோ ஆமா நான் பாவம் செஞ்சுட்டேன், தப்புதான் ஆண்டவரே அப்படின்னு மனம் திரும்புறான். திரும்பியும் அதே செய்யறான், திரும்பியும் கண்டித்து உணர்த்துறாரு, நம்ம மனம் திரும்புறான். இதே நடந்து தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஆவியானவர் உணர்த்தை தான் செய்யறாரு, ஆனா அந்த உணர்வே இல்லாம பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ரொம்ப ஏற்றி சில விஷயங்களை உணர்வு வந்துச்சுன்னா அதை நம்ம செய்யாம இருக்கிறது, அது கொஞ்சம் முயற்சி எடுத்து நம்ம செய்யாம இருக்கிறது நல்லது. அது ரொம்ப முக்கியம். அப்ப கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவு வேற, அவருக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம் வேற. நீங்க 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா 1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அந்த உறவு எப்படி ஆரம்பிச்சிச்சு? எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. எப்ப நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே உறவு ஆரம்பிச்சிச்சு. தேவனால் பிறந்திருக்கிறான், தேவன் தான் நம்மளை பிறப்பிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1:18 பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக போயிருக்காரு. யாக்கோபு 1:18 சத்திய வசனத்தினாலே ஜெயித்தார். அப்ப தேவனால் நம்ம பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? சத்திய வசனத்தினால தான் நம்ம பிறந்திருக்கிறோம். சத்திய வசனத்தினால தான் நம்ம ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உயிர் நமக்கு உண்டானதுக்கான, இந்த புதிய ஜீவ மார்க்கத்திலே நம்ம வாழ்வதற்கான அந்த ஜீவன் நமக்கு உண்டாவதற்கு அந்த சத்துவம், அந்த பலன், அந்த ஒரு உயிர் எங்க வந்துச்சுன்னு கேட்டா கிறிஸ்துவிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வந்திருக்கு. இதை வித்திலே சொல்லுது. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் தெளிவா சொல்லுது. 1 பேதுரு 1:23 அழிவில்லாத வித்தினாலே நாம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம்.
இப்ப பழைய வாழ்க்கையை அல்ல, இப்ப என்னால பாவத்தை மேற்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்கான உத்தரவாதம் கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னும் 1 யோவான் புத்தகம் 3:1, 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அப்ப நம்ம பிள்ளைகள் தான். நம்ம கர்த்தர் நாம் ஜெனிப்பித்திருக்கிறாரு. நாம் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய வசனத்தால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் பிள்ளைகள் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திருச்சபையில அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது, தேவ வசனத்தின் மூலமா நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டதுனால, அவருடைய வார்த்தையால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டதுனால, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, ஃபர்ஸ்ட் வசனம் வாசிச்ச மாதிரி அவரை ஏற்றுக்கொண்டதுனாலே நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்படுறோம். ஆனா இப்படிப்பட்ட அழைக்கப்பட்டதுனாலேயே ஐக்கியம் உண்டாகுதான்னு கேட்டா இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனா ஐக்கியம் தான் பிள்ளைகளா இல்லையா, பிள்ளைகளா அழைக்கப்பட்டதுக்கான நோக்கத்தை நிறைவேற்றுது. இதுதான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இது abide in Christ. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எப்படி தெளிவாக பேசுறாங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே இருந்த கொடியை போல அவன் எரிந்து உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இதான் இது வந்து நிலைத்திருந்தால் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு செயல். நிலைத்திருந்தால் இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாங்க. இதோட பதமே இது. அன்னைக்கு இது நிலைச்சிருந்தேன், இதை இனிமேல் நிலைக்க போறேன், ஒரு காலத்துல நிலைச்சிருந்தேன் அப்படி கிடையாது. இது அனுதினம் செய்ய வேண்டியது, அனுதினம் இருக்க வேண்டியது. ஒரு கிளை வந்து ஒரு மரத்துல இணைஞ்சிருந்துச்சு, இப்ப தெரிச்சு வெளியே கிடக்குது. அது ஒரு காலத்துல இணைஞ்சு இருந்ததுனாலே கனி கொடுக்காது. அது கனி கொடுக்கணும்னா அந்த மரத்தோடு கூட நிலைச்சு இருக்கணும். கடைசி மட்டும் அது நிலைச்சு இருக்கணும். அப்பதான் அது கனி கொடுத்துட்டே இருக்கும். அதோடைய வாழ்க்கை கனிவுள்ள ஜீவியமா எப்பொழுதுமே இருக்கணும். அப்படின்னா அது எப்பொழுதுமே மரத்தோடு கூட இணைந்திருக்கிற மாதிரி, நம்ம ஒரு காலத்துல கர்த்தரோட இணைஞ்சிருந்தேன், கனி கொடுத்தேன், இப்போ கொஞ்சம் கேப் விட்டு போச்சுன்னா இப்ப என்ன போச்சு, ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லைன்னா ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லைன்னா கனியே வராது. அப்ப ஐக்கியம் தான் கிறிஸ்துவோடு கூட இருக்க நம்முடைய ஐக்கியம் தான் இந்த நீதியான கனிகளை நாம் வெளிப்படுத்தும்படி, ஆவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்தும்படி நமக்கு உதவுகிறது. இது நம்மளுக்கு சுயமா வர்றது கிடையாது, அவர் நமக்கு தர கிருபையினால வெளிப்படுத்துறது. அப்ப ஜனவசம் சொல்லி என் வார்த்தைகள் உங்களில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ, ஜெபத்தை பற்றி பேச ஆரம்பிச்சார். கேட்டுக்கொள்வதோ அது செய்யப்படும். அப்ப ஜெபம்ன்றதே ஒரு பெரிய ஒரு கனி உள்ள இதா இருக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படையே என்ன ஆயிடுது, அவரோடு கூட இணைஞ்சு இருக்கிறது, அவரோடு கூட நிலைத்து இருக்கிறது. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படியே போதிக்குது. நம்ம பிதாவோடு கூட ஐக்கியப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் என்றென்றைக்குமாய் இருக்கணும். இன்னும் 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரேயா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுது, நீங்கள் எங்களோட கூட நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
உறவு இருக்கணும். சபையாய் கூடி வரோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தரை ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நல்லதுதான். ஒரு சபையை கூடி வருவதை விட்டுவிடாத இருக்கணும். ஆனா இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், தனிப்பட்ட விதத்துல நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். பர்சனலா எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவுன்றது இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இதுக்கு இடையில மீடியேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கும் கர்த்தருக்கு இடையில நானோ இல்லை யாரோ இல்லை வானத்தில் இருக்கிற தேவதூதனோ கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மத்தியஸ்தர். ஒருவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே. அவர் தான் நம்ம பிதாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர். அப்ப அந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஐக்கியம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்ம சொல்லுவோமா? இந்த தைரியத்தோடு நம்ம சொல்லணும். சபை இந்த விசுவாசத்தோடு கூட, இந்த தைரியத்தோடு கூட எங்களுடைய ஐக்கியம், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட எங்களுக்கு ஐக்கியம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை இருக்கணும். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரே எங்களை விரும்பவில்லை, நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமாயினால் நம்மை நாமே ரட்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்படியே இரண்டாவது பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு நிருபங்களே ஐக்கியத்தை பற்றி தான், அன்பை பற்றி தான், ஐக்கியத்தை பற்றி தான், கர்த்தருக்கும் நமக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை பற்றி தான் யோவான் நிருபங்களே எழுதுற. பாவத்தில் நிலைச்சிருக்கிறது ஐக்கியம் கிடையாது. எப்படி வேணா வாழ்ந்துவோன்றது ஐக்கியம் கிடையாது. ஆனா உறவு இல்லை, உறவு மாற போறது கிடையாது. ஆனா ஐக்கியம் இருக்குது. உறவு மாறாதது. அது என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சோமோ அன்னைக்கே பிதாவுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம், அதாவது உறவு உண்டாயிடுச்சு. அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அது போதாது. அது நாட் எனது. அது நோக்கம் கிடையாது. அதுதான் அல்டிமேட் கோல் கிடையாது. ஐக்கியம் தான் கோல். ஐக்கியம் இருக்கிறது தான் நமக்கான நோக்கத்தை, நமக்கான திட்டத்தை, நமக்கான செயல்திறனை நமக்கு கொடுக்குது, நமக்கான ஜீவனை கொடுக்குது. அந்த ஐக்கியம் தான் நமக்கான எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கு. எல்லாவற்றையும் நமக்கு பெரிய காரியத்தை செய்யறதா இருக்கு. அப்ப ஐக்கியம் தான் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றுகிறதா. நாம் கனிவுள்ள ஜீவன் நம்ம வாழணும், நம்ம கனிவுள்ள ஜீவன் நம்ம இருக்கணும், ஒரு உயிரோட்டமுள்ள ஜீவன் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஐக்கியம் ரொம்ப அவசியம். நம்ம பாவ வாழ்க்கை எதுக்கு வாழக்கூடாது? பாவத்தை எதுக்கு மேற்கொள்ளணும்? பாவத்தை நிலைநிறுத்தாமல் எதுக்கு வாழணும்? கர்த்தருக்கு பிரியமா எதுக்கு வாழணும் அப்படின்னா, பாவம் நமக்கும் தேவனுக்குமான ஐக்கியத்தை பிடிச்சு, அந்த ஐக்கியம் இல்லைன்னா எடுத்தோடனே தெரியாது, ஆனா தனியே வராது. நீங்க ஒரு கிளைய வெட்டி போட்டுங்க, எடுத்தோடனே டக்குனு ஒரே செகண்ட்ல காஞ்சி போறது கிடையாது. சிலதெல்லாம் உடனே காஞ்சி பட்டு போயிடும். ஆனா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கணக்கா பச்சை பசேல் தான் இருக்கும். கீழே கிளை பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு இலை இருக்கும், அது பச்சை பசேல் தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து கனி உண்டாகாது. ஒரு நாள் அந்த செடிக்கும் அந்த பச்சை பசேல்ன்ற இலைகளும் உருந்து போயிடும். அது எதுக்கு யூஸ் ஆகும்? எரிக்கிறது தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவை பிதாவாகி தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவை உண்டாக்குற பாவம்ன்றது நம்ம சரி செய்யக்கூடியது தான். கர்த்தரை நம்ம திருப்பியும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஏற்றுக்கோனா கண்டிப்பா செய்வார். ஆனா அந்த பிரிவினை
கொஞ்ச நாள் கர்த்தரோடு கூட இணைஞ்சிருந்ததுனால, அந்த ஜீவன் இருந்ததுனால மேலோட்டமா தரிப்புண்டு நிலையில கூட கொஞ்ச நாள் விட்டு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும், கரெக்டா ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கனியே இருக்காது. கனி அதுக்கப்புறம் உண்டாக்காது. கர்த்தரோடு கூட இருந்து அதான் பாவத்துல நிலைநிற்க கூடாது. நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன்? நாங்கள் பாவத்துல நிலைநிற்க கூடாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் நீதிமான்களாய் மாற்ற